குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டான அவல் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த கொழுக்கட்டை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இப்போ நாம் அவல் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 2 கப் அளவு அவல் எடுத்துக்கலாம். நான் இந்த கப்பில் அவல் அளந்திருக்கேன். இதே கப்பில் 2 கப் அளவு அவல் எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியான அவல் எடுத்திருக்கேன்னா இப்போது அவலை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் அவல் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு மட்டும் அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரவை பதத்துக்கு அவல் நல்லா அரைப்பட்டிருக்கு. இந்த மாதிரி அரைப்பட்டால் போதும். 1-2 அவல் அரைப்படாமல் இருந்தால் கூட ஒன்றும் இல்லை. இப்போ இது இருக்கட்டும். நாம் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான அளவு வெல்லம் கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நாம் இப்போது ஒரு பாத்திரம் எடுத்து அதில் 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இப்போது நல்ல உருண்டை வெல்லம் எடுத்து நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அதே 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நாம் 2 கப் அளவு அவல் எடுத்திருந்தோம். அதே கப்பில் 1 கப் அளவு வெல்லம், 1 கப் அளவு தண்ணி சேர்த்தோன்னா இனிப்பு சுவை கரெக்டாக இருக்கும். வெல்லத்தில் தூசு மண் இருக்குங்கிறதுனால நாம் வடிகட்டி சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம். பாகுபதம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். நான் இப்போது கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். பேன் கருப்பாக இருக்கிறதுனால எள்ளு ரொம்ப கிளியராக தெரியலை. எள்ளு கொஞ்சம் சடன்னு பொரிஞ்சு வர அளவு நல்லா வறுத்துக்கலாம். வெள்ளை எள்ளு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எள்ளு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதை வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே பேனில் நாம் கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெல்லம் மலர்ந்த அதே கப்பில் 1/2 கப் அளவு துருவன தேங்காய் சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காவை அப்படியே சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் ஸ்பூன் அளவுன்னு பார்த்தா ஒரு 4 ஸ்பூன் அளவு இருக்கும். இப்போ கூடவே ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கிற அவலை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற அவல் சேர்த்துட்டு கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெல்லம் அவல் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஏன்னா அவல் எல்லா வெள்ளை தண்ணியும் உறிஞ்சிட்டு கொஞ்சம் திக்காகி வரும். லைட்டாக ஒரு நிமிஷம் வரைக்கும் மிக்ஸ் பண்ணாலே போதும். ஒரு நிமிஷத்துலேயே நமக்கு அவல் நல்லா திக்காகி வந்துடும். இப்போ இது கூடவே நாம் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தோன்னா கொழுக்கட்டை நல்ல வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். கூடவே வாசனைக்காக 1/4 ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நாம் வறுத்து வச்சுருக்கிற எள்ளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அளவு திக்கானதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எள்ளு நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். எள்ளு பிடிக்கும்னா 2 ஸ்பூன் ஆகும். இல்லை 1 ஸ்பூன் போதும்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஓரளவு லைட்டாக மிக்ஸ் ஆனால் போதும். நாம் இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கையால் நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இந்தளவு ஆறுனதுக்கப்புறமா கையில் நெய் தடவிட்டோ இல்லைனா தண்ணி தொட்டுட்டோ நல்லா ஒரு தடவை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நமக்கு தேவையான சைஸில் கொழுக்கட்டைகள் பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த கொழுக்கட்டை வேக வைக்காமல் அப்படியே சாப்பிட்றதுக்கு கூட நல்லாயிருக்கும். டைம் இல்லைன்னா நாம் இதை அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். சூடான வெள்ளை தண்ணியில் சேர்த்து தான் நாம் இதை மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது சும்மா இப்படியே சாப்பிட்றதுக்கு கூடவே நல்லாயிருக்கும். ஆனால் நாம் இப்போது இந்த மாதிரி கொழுக்கட்டைகள் பிடிச்சதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம இதில் இருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி கொழுக்கட்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா மாவுலேயும் நல்ல கொழுக்கட்டைகள் பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. இந்த கொழுக்கட்டைகளை இட்லி பாத்திரத்துலேயோ அல்லது இடியாப்பம் வேக வைக்கிற பாத்திரத்துலேயோ லைட்டாக எண்ணெய் தடவிட்டோ அல்லது இந்த மாதிரி வாழை இலை விரித்து வச்சோ அதில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போது கொழுக்கட்டைகளை வாழை இலை விரித்து வேக வைக்க போகிறேன். அதனால் வாழை இலை விரிச்சாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டைகளை உள்ளே அடுக்கி வச்சுக்கலாம். எல்லா கொழுக்கட்டைகளையும் உள்ளே வச்சதுக்கப்புறமா மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் போதும் கொழுக்கட்டை நல்லா வேகிறதுக்கு.
அரிசி மாவு இருக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இந்த மாதிரி அவல் இருந்தாலே அவல் வச்சு ரொம்ப சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டான கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நீங்களும் மிஸ் பண்ணாமல் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.